காலத்தில் ஏதோ படித்தோம் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு ஊரில் கௌரவமாக சொல்லிக்கிறதுக்காக சொன்னாங்க. கல்யாண பத்திரிகையில் பேர் போடணும் அப்படிங்கிறதுக்காக படித்தாங்க. இனிமேல் அப்படி ஏனோ தானோ என்று படிக்க முடியாது. போட்டி மிகுந்த சமுதாயம் ஆகிவிட்டது. ஆகவே கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்று சொன்னார். அதைவிட அழகாக ஒரு பொன்மொழியை போல அப்துல் கலாம் ஒரு பொன்மொழி சொல்வார். தூங்கும்போது வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பார். அதை போல மிக அழகாக சொன்னார். எல்லோருக்கும் தெரிந்தது நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு தெரியாததும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும் என்று சொன்னார். இது வெற்றி பெற வேண்டும் என்பவர்களுக்கு இது ஒரு வேத மந்திரம். இரண்டாவது ஒரு 4 மந்திரங்களை சொன்னார். படிப்பது, கேட்பது, எழுதுவது என்று சொன்னார். கற்றலில் கேட்டல் நன்று, அதைவிட எழுதி பார்ப்பது நன்று. ஏனென்றால் எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனம் ஒருமுகப்படும், நினைவாற்றல் அதிகரிக்கும். இதையெல்லாம் மிக அழகாக சொன்னார். அதை போல நான் தாய்மொழி கல்வியைத்தான் கற்றேன், அரசு பள்ளியில் தான் படித்தேன் என்று சொன்னார் அல்லவா? இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆகவே திறமை இருந்தால் யார் வேண்டுமானாலும் முன்னுக்கு வரலாம். வானறிவியல் என்று சொல்லும்போது நம்ம அனைவருக்கும் தெரியும். இஸ்ரோ, ISROன்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்கிறது இந்தியாவில் 20 இடங்கள்ல இருக்குது. அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் தலைமையகம் என்பது பெங்களூரில் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், சந்திராயன் 3 நம்மளும் ஒரு காலத்தில் விண்வெளி வீரராக போகணும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த சயின்டிஸ்டாக போகணும். சந்திராயனுடைய சயின்டிஸ்ட்டு டாக்டர் வீரமுத்துவேல் அப்படிங்கிறவர் விழுப்புரத்துக்கார பையன். ஒரு பாலிடெக்னிக் படிச்சுட்டு அதுக்கு பிறகு சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திறமையினால் ISRO இஸ்ரோவில் சேர்ந்து அந்த சந்திராயனுடைய திட்ட இயக்குனர் மாதிரி ஒரு பெரிய சாதனை பண்ணார். அப்போ எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா, ஒரு பெரிய நம்மளும் ஒரு இஸ்ரோ ISROவில் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ +2 மாணவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது, +2 படிக்கும்போது நீங்கள் IIT JEE அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் அந்த JEE எக்ஸாம் நல்லா எழுதி அதில் அட்வான்ஸ் JEE மெயின்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மெயின்ஸ் மார்க்லேயும் நல்ல மார்க் வாங்கியிருந்தால் IITயில் அஸ்ட்ரோ இன்ஜினியரிங் அல்லது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இருக்குது, ஐசர் அப்படின்னு இருக்குது, அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ன்னு இருக்குது. இந்த மாதிரி இதில் இந்த என்ட்ரன்ஸ் எழுதி இதில் போனால் ரொம்ப அதிக கஷ்டம் இல்லாமல் அது முடித்த 4th இயர் 5th இயர்லேயே இஸ்ரோ சயின்டிஸ்டில் குயிக்காக போயிடும். இப்போ சாதாரண BSc படித்தவங்க போகலாம், BE கம்ப்யூட்டர் படித்தவங்க போகலாம், யாருனாலும் போகலாம். அந்த WWISRO வெப்சைட்டில் போய் பார்த்த மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதி போகும். ராக்கெட் வேறு, விண்வெளிக்கலம் வேறு. இப்போ சந்திராயன் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? அது விண்கலம், அது பேர் ஸ்பேஸ் ஷட்டில். அப்போ அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா 10 9 8 0ன்னு சொல்லி நம்ம டிவியில் பார்க்குறோம்ல, அதுக்கு பேர் PSLV அல்ல GSLV. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த விண்கலத்தின் பேர் என்ன, அதோட பர்பஸ் என்ன, ராக்கெட்டுடைய பேர் என்ன, அதே மாதிரி ஃபிசிக்ஸ்னு படிச்சிருப்பீங்க. இந்த அஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றால் இப்போ ரேங்க் கொடுத்துருக்குறாங்க. இந்தியா முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ IIT நம்பர் 1 இருக்குது, IIT மெட்ராஸ். அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் 50 இடங்களில் 50 கல்லூரிகளில் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் நடக்குது. அப்போ நம்ம சும்மா எல்லாத்திலும் சேர்றதுக்கு பதில் தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன ரேங்க்கு, இந்தியாவில் அந்த கல்லூரியுடைய ரேங்க் என்ன, ஆசியா லெவலில் ரேங்க் என்ன, மிக முக்கியமானது. அப்போ நம்ம கிடைக்கலன்னா ஏதோ ஒரு கல்லூரி படிப்பது வேறு. இப்போ நாங்களாம் படிக்கும்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னே தெரியாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ யாராவது லா காலேஜ் சேரணும், ஒரு வக்கீலாக போகணும் அப்படின்னா திருச்சி லா காலேஜ் சென்னையில் இருக்குது. அது என்னது, டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம். அதுக்கு இந்த +2 இப்போ படிக்கின்ற மாணவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, மார்க் அடிப்படையில் கவுன்சிலிங்கில் போய் சேர்ந்துக்கலாம். நான் குறை சொல்ல வரல. ஆனால் ஒரு பையன் +2 படிச்சுட்டு இருக்கிற பையன் திருச்சி, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு நேஷனல் லா காலேஜ் அப்படின்னு தமிழ்நாட்டில் திருச்சி அருகில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. ஒரு பையன் திருச்சி லா காலேஜில் படிப்பதை விட சப்போஸ் அது IIT ஸ்ரீரங்கத்தில் அது பேர் கிளாட் காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு எழுதி அந்த பையன் திருச்சி ஸ்ரீரங்கம் காலேஜில் 5 வயசு படித்தால்
அந்த 5 வருடம் கழித்து அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, திருச்சியில் பெரிய லாயர் இல்லை, தமிழ்நாட்டில் நம்பர் 1. கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட்லேயே இந்தியாவில் பெரிய லாயர். அந்த 5 வருடம் லா ப்ராக்டிஸ் பண்ண உடனே ஜட்ஜின்னு சொல்கிறோம்ல, அந்த ஜட்ஜி எக்ஸாமுக்கு அப்போ என்ன சொல்ல வரேன்னா, காலேஜ் நான் யாரும் குறை சொல்ல வரல, ஆனால் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு காலேஜுக்கு போங்க. அப்போ எப்படி உள்ள பையன் +2 படிக்கிற பையன் நினைக்கணும்னா, நான் லா படிக்கிறேன்னா சாதா காலேஜுக்கு நான் போகிறேன், முயற்சி பண்ணணும். என்ன அதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாம் பழைய கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி, அப்போ இந்த மாதிரி ஒரு 38 விதமான கோர்சஸ் இருக்குது, ஆல் இண்டியா கோர்சஸ் இருக்குது. அது மாதிரி போகணும். இன்னும் ஒன்றே மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ டாக்டர் போகணும்னா நான் அடிக்கடி ஸ்கூலில் போகும்போது சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, ஒரு கனவு காணாதீர்கள், குறைந்தபட்சம் 2 கனவு காணுங்க. ஏன்னா எல்லாரும் நாங்கள் கூப்பிட்றோம், எல்லா ஸ்டூடெண்ட்டும் டாக்டராக போகணும், தப்பு இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் டாக்டராக போகிறது நான் கேட்பேன், முதல் கனவு 2ஆம் கனவு. அப்போ வந்து அந்த பையனோட முதல் கனவு டாக்டர், 2வது கனவு அப்படின்னு சில பேர் முடிப்பாங்க. அப்படின்னு சொல்லுவேன், ஏதோ யோசிச்சு சொல்லு, மேபி இன்ஜினியர் அல்லது அக்ரி ஒன்று சொல்லு. காரணம், இந்த முதல் கனவு தவறல்ல. இன்னைக்கு ஒரு டாக்டர் சீட் கிடைக்கும்னா நீட் மார்க்குன்னு இருக்கு, கோர்ட்டோட இன்டர்வியூ இருக்கு, அந்த வருஷத்தில் உள்ள காம்படிஷன் இருக்கு. அப்போ எப்படி இந்த குழந்தைகள் பெற்றோர் ரெடியாக இருக்கணும்னா, ஒரு பயிற்சி நான் எடுக்கும்பொழுது எனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் இருக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சுன்னா, கிடைத்தால் மெரிட்டில் கிடைத்தால் நான் படிப்பேன். ஈவன் பிஏ ஒன்று நம்ப மாட்டீங்க, ஒரு காலத்தில் பிஏ தமிழ்னு இலக்காரம் பண்ணாங்க. ஆனால் உண்மை தெரியுமா, இப்போ பிஏ தமிழ் ஒழுங்காக படித்தால் டிஎன்பிசி குரூப் 1 ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும், தமிழ் தான் அதிக கொஸ்டின் தமிழ் தான் இருக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிடிவாதம் அப்படின்னு இல்லாமல் தவறில்லை, அந்த முதல் கனவே நனவாகலாம். ஒவ்வொருத்தரும் குறைந்து 2 கனவு இருக்கணும், அந்த முதல் கனவே நனவாகலாம். அப்படி இல்லை என்றால் எது எனக்கு கிடைக்கின்றதோ அந்த கிடைப்பதில் நான் நம்பர் 1. இன்னும் ஒரே விஷயம் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகள் அனைவரையும் பக்கத்தில் உள்ள நூலகத்துக்கு கூட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஸ்கூலும் லீவு தான். பெற்றோரும் கூட போய் எந்த நூலகத்தில், கவர்மெண்ட் நூலகத்தில் ஒரு பைசா கூட செலவில்லை. அந்த நூலகத்தை, இந்த ஹேபிட் ஆஃப் லேர்னிங், ஹேபிட் ஆஃப் கோயிங் டு லைப்ரரி. எப்படி கோவிலுக்கு போகிறோமா, கோவிலுக்கு போகிறோம், அதே போல் எங்கே கூட்டு போகணும் குழந்தைகளை 1 மணி நேரமாவது உங்கள் ஊரில் உள்ள நூலகத்துக்கு கூட்டு போகணும். இப்போ யாராவது ஐஏஎஸ் ஆகணும், யூபிஎஸ் ஜெயிக்கணும்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து 1.5 லட்சம் 2 லட்சம் பணம் கட்டினா இல்லை, பணம் முக்கியம் இல்லை, மனம்தான் முக்கியம். ஏனென்றால் சென்னை உங்களுக்கு தெரியும், கன்னிமாரா லைப்ரரி பல லட்சம் புத்தகங்கள் இருக்கு, பலாயிரம் பேர் படிக்கிறான். இது ஒவ்வொரு சண்டே ஒரு டிகிரி முடிச்சா எக்ஸாம் எழுதணும். ஆனால் பல கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிருது. 2 மணிக்கு பிறகு அவர்கள் இந்த அடிஷனல் கோர்ஸ் ஒரு திறனை மேம்படுத்தவோ அல்லது அந்த லைப்ரரி ஒன்று கோட்டுப்புறம் அண்ணா நூலகம் இருக்கு, இங்கெல்லாம் போய் அங்கே யார் ஜெயித்தவர்களை பார்த்தாலே படித்தாலே. திரு பிரகாஷ் ஒரு கலெக்டருங்க, தூத்துக்குடியில் கலெக்டராக இருந்தார், சென்னை கார்பரேஷனில் இருந்தார். அவர் சொன்னார், இன்ஜினியர் நான் படித்தேன், நான் ஐஏஎஸ் ஒரே ஒரு காரணம், என்னுடைய வீட்டு ரூமில் இருந்து அந்த கன்னிமாரா நூலகத்திற்கு நான் பஸ்ஸில் பயணம் செய்து செலவு மட்டும்தான். நீ லட்சங்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, எனக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு வரும்போது இந்த நல்ல பழக்க வழக்கங்களை இப்படி பெற்றோர் சும்மா குழந்தை போனால் இந்த குழந்தை போகாது. இப்போ என்ன தேவையில்லைன்னா, நிறைய வசதிகள் அரசு ஏற்படுத்தியிருக்கு, நான்முல் திட்டம் மாதிரி ஏற்படுத்தியிருக்கு. அந்த திட்டங்களை நாம் பயன்படுத்திக்கணும். இன்னும் ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டால், தஞ்சாவூர் கோவிலும் தமிழ் எழுத்துக்கள். இனி ஒரு டிஎன்பிசியில் கேள்வி கேட்டிருக்கான். இன்னும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா, தஞ்சாவூர் கோயில் கட்டினது யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் தெரியும். அவன் என்ன கேட்டிருக்கான், இப்படி ஏன், எப்படி, எதற்கு என்ன கேட்டிருக்கானா, தஞ்சாவூர் கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம், அது ஒரு சிவன் கோயில். தஞ்சாவூர் கோயில் உள்ள லிங்கத்தின் உயரம் எத்தனை, இது இருக்கே போட்டி தேர்வு. இதை நீ எப்படின்னா மனப்பாடம் பண்ணக்கூடாது, அது எப்படி படிக்கணும்னு என்ன தெரியுங்களா? தஞ்சாவூர் கோயில் லிங்கத்தின் உயரம் தமிழ் உயிரெழுத்து எத்தனை, 12. உண்மையிலேயே 12. எப்படின்னா கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். தஞ்சாவூர் கோயில் லிங்கத்தின் உயரம் 12 அடி, அது தமிழ் உயிரெழுத்தை குறிக்கும். அந்த அடிப்பகுதி ஆவுடைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அந்த அடிப்பகுதி தமிழில் மெய்யெழுத்து எத்தனை, 18. அந்த அடிப்பகுதி 18. பூமியில் இருந்து அந்த கோபுர கலசத்தின் உயரம் உயிர்மெய் எழுத்து 216. ஒரு சிவன் கோயிலில் லிங்கம் நந்தின்னு இருக்கும், அந்த தஞ்சாவூர் லிங்கத்துக்கும் நந்திக்கு இடைப்பட்டு வரும் 247 அடி மொத்த தமிழ் எழுத்து. ராஜராஜ சோழன் கல்லை மட்டும் வைத்து கட்டவில்லை, தமிழை வைத்து கட்டினார். அதனால என்ன முக்கியம்னா, இனி எதை நீங்கள் படித்தாலும் ஏன், எப்படி, எதற்கு. ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் பயன்படுத்த தவறில்லை.
ஒரு கூகுளை பயன்படுத்தினால் படிப்பு சம்பந்தமான விஷயம் எங்க இருக்குன்னா, இப்பொழுது படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் படிக்கின்றார்களா? ஒரு அருமை நிருபர் கேட்டார், இப்ப எங்க பிரச்சனைன்னு கேட்டார். எங்க காலத்துல வாய்ப்புகள் குறைவு, ஆனால் என்ன இருக்குது எங்களுக்கு, ஆனால் இப்போ படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் பயன்படுத்துகிறார்களா அப்படின்னா அந்த பயன்படுத்துதல் குறையுது. அப்போ இந்த உள்ள ஒரே ஒரு விஷயம் தான், எதற்காக அந்த பள்ளிக்கு வரோம், எதற்காக கல்லூரிக்கு வருகின்றோம் என்கிற ஒரு அந்த புரிதல் கண்டிப்பாக வேண்டும். இருக்கிற வாய்ப்பை நன்றாக பயன்படுத்துங்கள். படிக்கும்பொழுது படிப்பை மட்டும் கவனியுங்கள், வேறு சிந்தனை எதுவும் செய்ய வேண்டாம். நான் சொல்வது போல வான அறிவியல் என்பது இஸ்ரோ ஐஎஸ்ஆர்ஓ இருக்கு, அது மாதிரி அமெரிக்காவில் நாசான்னு சொல்றாங்க. நிறைய தனியார் கம்பெனிஸும் இந்த ஸ்பேஸ் இதில் ஒன்றே சொல்லி முடிச்சிடுறேன். ஸ்ரீஹரிகோட்டான்னு நினைவுக்கு வரும்போது இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளம் நம் தமிழர்களுக்கு பெருமை தரப்போகுது. திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் ஏவுதளத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 1 அல்லது 2 வருடத்திற்குள் அந்த ஸ்பேஸ் லாஞ்சிங் சென்டர் வரும்போது நிறைய பேர் தமிழர்கள் வேலை கிடைக்கும். அதே போல் தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அப்படின்னு வருது. ஆகையினால் இந்த படிப்பை எதை படித்தாலும் நன்றாக படியுங்கள். ஒரு கனவு மட்டும் காணாதீர்கள். குறைந்தது 2-3 நீங்கள் ஒரு ப்ரியாரிட்டி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்துங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். ஸ்ரீ மீடியா தமிழ் நேயர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் தங்களுக்கு உயர்கல்வி குறித்த ஐயங்கள், சந்தேகங்கள் இருந்தால் இந்த நேர்காணலின் கீழே, காணொளிக்கு கீழே ஐயா அவர்களுடைய அலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறோம். தங்கள் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வர வேண்டும் என்றாலோ, ஆலோசனை தர வேண்டும், வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்றால், அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஐயா அவர்களிடம் கேட்பதற்காக கீழே அவருடைய அலைபேசி எண்ணை கொடுத்திருக்கிறோம். அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு தூரம் ஹைதராபாத்திலிருந்து வருகை தந்து எங்களுடைய நிறுவனத்திற்காக ஐயா அவர்கள் நேர்காணல் அளித்ததற்காக மிகவும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி.